இப்போல்லாம் நிறைய பேருக்கு சாதனைக்கு அர்த்தம் தெரியல. நீங்கள் ஈவன் இப்போ கூட பாருங்கள், கின்னஸ்ஸு, லிம்கா அவார்டு இதெல்லாம் எடுத்து பாருங்களேன். சிலதுலாம் உண்மையிலேயே சாதனையாக இருக்கும், சிலதுலாம் தேவையில்லாமல் சாதனைக்காகவே ட்ரை பண்ணுறது சார். ஒருத்தர் சொன்னால், இவர் சார் 5 கிலோமீட்டர் கையிலே நடந்தார் அப்படின்னா அது சாதனை. நான் சொன்னேன், அவர் காலுக்கு தானே இருக்குது, கால் தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு தலைக்கு இருந்து அதை சாதனைன்றாங்க. இன்னொருத்தன் சார் இவர் சாதனை 10 வருஷமாக யாருமே பீட் பண்ணலன்னா என்ன சாதனை பண்ணார் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நல்ல பாம்பு கூட, விஷமாக இருக்கிற நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டில் 4 நாள் இருந்தார். நான் சொன்னேன், கல்யாணம் 20 வருஷம் ஆகுது, ஒரே வீட்டில் இருக்கேன், என்னைக்காவது நான் சாதனைன்னு சொல்லியிருக்கேன்? போட ஐயா சொன்னது தான். வாழ்க்கை, வியாபாரம், தொழில், நீங்கள் எது வேணா பண்ணுங்க. 2 விஷயம். வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் இல்லை, அதுக்கு தான் அலைகிறோம். நாணயம், தொழிலில் நாணயம் வேணும்னு ஐயா சொன்னாங்க. புத்திசாலித்தனம் இருக்கணும், நாணயம் இருக்கணும், 2 ஒத்து போவாதுன்னு சொன்னாங்க. உண்மை சார். எது உண்மையான வெற்றி தெரியுமா? வாழ்க்கையில் வெற்றி பெறுவது வெற்றி அல்ல, வாழ்க்கையை வெற்றி பெறுவது தான் வெற்றி. எப்படி தெரியுமா? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னோட தாத்தாவோட டேட் ஆஃப் பர்த்தும் தந்தை பெரியாரோட டேட் ஆஃப் பர்த்தும் ஒன்று. எங்கள் தாத்தாவும் தந்தை பெரியாரும் ஒரே நாள் பிறந்தவங்க. எங்கள் தாத்தாவுக்கு அவரும் 94 வயசு வரையும் இருந்தார். எங்கள் தாத்தாவுக்கு 17 குழந்தை, 17. அதை தவிர போஸ்ட்மேன் வேலைக்கு போயிருக்காரு. இல்லைங்க, அப்போல்லாம் டெலிவரி கரெக்டாக நடந்திருக்கு. எங்கள் தாத்தா நல்லா சம்பாதிச்சார். 2 வீடு, பெரிய வீடு, 2 வீடு எங்களுக்கு விட்டு போயிட்டார். சார் எங்கள் தாத்தா சம்பாதிச்சார், வீடு வாங்கினார், வசதியாக இருந்தார், பென்ஷன் வாங்கினார். எங்களுடைய தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். இன்றைக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா ஃபோட்டோ இருக்குது, ஏன்னா வீடு வச்சுட்டு போனவர், அதுக்காக ஃபோட்டோ வச்சுருக்கோம். ஆனால் தந்தை பெரியாரும் 94 வயசு இருந்தார். ஆனால் தந்தை பெரியார் இந்த சமூக சீர்திருத்தத்துக்காக பாடுபட்டார். இப்போ என்னன்னா, எங்கள் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அதனால் படமாக இருக்கிறார். தந்தை பெரியார் வாழ்க்கையை வெற்றி பெற்றார், அதனால் இன்று பாடமாக இருக்கிறார். அவ்வளோதான். ரொம்ப பெரிய விஷயம். நான் ரொம்ப அற்புதமாக பேசுனேன் சார், எல்லாம் நல்லா பேசுனாங்க சார். அந்த 6 பேரும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், இல்லைன்னா சீக்கிரம் வந்திருப்பேன். இந்த நிகழ்வு இருக்குன்னு தெரியாது. ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. ரொம்ப பெரிய விஷயம்னா சப்ஜெக்ட் மட்டும் பேசுனாங்க. நாங்களாம் பேசவே மாட்டோம். இப்போ கூட பாருங்க, இல்லை தலைமைக்க வரல, நம்மளால முடியாது சார். சப்ஜெக்ட் வரல, அதுலேயும் இவர் வேற பெல் அடிச்சுருக்கிறாரு. சப்ஜெக்ட் மட்டும் பேசினாங்க, நல்லா பேசினாங்க. அதாவது அவங்க பேசுறது வாயிலேருந்து வந்தது இல்லைங்க, அவங்க இதயத்திலேருந்து வந்தது. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நல்ல பேச்சு, கருத்தான பேச்சு. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நல்ல காலம். இவங்க எல்லாம் தொழிலில் இருக்காங்க, பட்டிமன்றத்துக்கு வரல. ஏன்னா என்ன ஒருத்தர் MS சுப்புலட்சுமி பற்றி பேச சொன்னார். வரேன் சார் அப்படின்ட்டேன். 100ஆண்டு விழாவில் MS சுப்புலட்சுமி என் ஃப்ரெண்டு சொன்னான், அக்கிரமம் பண்ணுறடான்னா. என்னடா உனக்கும் மியூசிக்கும் என்னடா சம்மந்தம்? அவங்க பாடினது கேட்டிருக்காண்ணா? இல்லை என்ன காலைல சுப்பிரபாதத்தோடு முடிஞ்சிச்சு. அப்புறம் எப்படிடா பேசுவேன்? டே பேர் தெரியுதுல்ல MS சுப்புலட்சுமின்னு, அதுவே வச்சுன்னு 1 ஹவர் பேசுவோமே. அது மாதிரி நான் இங்கே உங்களுக்கு ஃபேமிலியோட சார் ஒன்று என் சப்ஜெக்ட் என்ன? வெற்றியாளர்கள் வெற்றிக்கு குடும்பத்தின் பங்கு இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ ஹவுஸ் ஒய்ஃபும் லேடிஸும் வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன தொழிலதிபரா? இல்லை கூட வந்திருக்கீங்க, அவ்வளோதான். வெற்றியாளர்களுக்கு குடும்பத்துடைய பங்கு இருக்கிறது ஒன்று. அப்படி வெற்றியாளர் குடும்பத்தின் பங்கு இருப்பதனால்தான் அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். இதுதான் உண்மை. காலையில் எழுந்து போகும்போதே போகாதீங்கோ அப்படின்னா முடிஞ்சு போச்சு இல்லை.
இப்போ இங்கே கூட இந்த மாதிரி நடக்குது, வானா உடனே வந்துடணும்ல. நீங்கள் போங்க, அங்கே என்ன 4 பேர் வந்து பேசுவாங்க, போர் வந்திருக்காங்க. எந்த வெற்றிக்கும் எந்த வெற்றியாளருக்கும் குடும்பத்தின் பங்கு மிக அவசியம். அதனால் நான் வந்து உங்களுக்கு அறிவுரைலாம் என்னை ஜாலியாக பேச சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அறிவுரைலாம் சொல்கிறது இல்லை. அறிவுரை சொல்கிறத விட ரொம்ப ஆபத்து எதுவுமே இல்லை. ஒரு அம்மா சர்ச்சுக்கு போய் ஃபாதர்கிட்ட சொல்லிச்சு, ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டு 6 மாதமாக கெட்டு குடிச்சவர் ஆகிட்டார். காலையில் வந்து குடிக்கிறார், வேலைக்கு போகிறதில்ல. நீங்களே கவனிச்சிருப்பீங்க. சர்ச்சுக்கு வந்து அந்த ஆள் 6 மாதம் ஆகுது, வீட்டில் ப்ரேயரும் வர்றதில்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு வந்து புத்திமதி சொல்லுங்கள். இன்னும் ஃபாதர் சொன்னார், கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன் போ. போயிட்டார். ஒரு நாள் ஃபாதர் ரோட்டில் நடந்து போயின்னுக்கிறாரு, நம்மால் வரான் எதிர்க்க ஃபுல்லாக தண்ணியில். ஃபாதர் ஒரு சந்தேகம், என்னென்ன இந்த முட்டி வலி எதுக்கு வருது அப்படின்னா, ஃபாதருக்கு அடாடா இவனுக்கு ஏற்கனவே புத்திமதி சொல்லணுன்னு நம்ம வெயிட் பண்ணினுக்கிறோம், இவனை வந்து மாட்டுறான் அப்படின்ட்டு புத்திமதி சொல்லிடலாம் அப்படின்ட்டு. முட்டி வலியா? ஆமாம். உடனே அவர், முட்டி வலி ஏன் வருது தெரியுமா? யார் டெய்லி வேலைக்கு போகாமல் குடிக்கிறானோ, யார் வந்து திருச்சபைக்கு வராத இருக்கிறானோ, எவன் ஒருத்தன் ப்ரேயர் பண்ணாமல் இருக்கிறானோ, எவன் வந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறானோ அவனுக்கு முட்டி வலி வரும், புரியுதா அப்படின்னாரு. உனக்கு எத்தனை நாள் ஆனார்? எனக்கு இல்லை ஃபாதர், காலையில் படித்தேன், போப்புக்கு முட்டி வலின்னு போட்டுருந்தது, அதான் ஏன்னு கேட்டேன். இப்போ நீங்கள் சொன்ன ஒன்று புரிஞ்சிச்சுன்ட்டு போயிட்டான். சார், நம்ம யாருக்கு அறிவுரை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது சார். இல்லை, எதுவாக இருந்தாலும் சார் எப்பவுமே ஒன்று சார் சொன்னார் பாருங்க, நிம்மதியாக தூங்கணும், அதுதான் உண்மையான வாழ்க்கை வெற்றி. நிம்மதியாக தூங்கணும், மனதில் வந்து மகிழ்ச்சி இருக்கணும். காலையில் புறப்படும் பொழுதே ஒன்று நம்ம மகிழ்ச்சியாக கிளம்பணும் வீட்டை விட்டு, அந்த நாள் உண்மையிலேயே இனிய நாளாக இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை மகிழ்ச்சியாக அனுப்பணும். புறப்படும் போது சண்டை போட்டால் முடிஞ்சு போச்சு. சில பேர் நான் பார்த்துருக்கேன் சார், 2 வீலரில் போகிறவன், நான் சிக்னல் கிட்ட தானாக பேசுகிறான் சார், செல்ஃபோன் இல்லை சும்மாவே பேசுகிறான். நீ சொல்லி எல்லாம் நான் செய்யணும், நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியான்னு அதை கண்டினியூ பண்ணுறான். அந்த நாள் விளங்குமா? நான் சொல்கிறேன், யோ பச்சை போட்டான் போயா, சாயங்காலம் போய் சண்டை போட்டுன்னு, நாள் விளங்குமா? இல்லை, நகைச்சுவை உணர்வு வேணாம் சார். சார், எந்த இக்கட்டு சிரிச்ச மூஞ்சோடு இருங்க சார், உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும், அவ்வளோதான். நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை. எப்போ பாரு ஐசியூலேருந்து வெளில வந்த மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிறான். ஏன் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்னைய வரை லெவலில் இந்தியாவில் மகிழ்ச்சியாக எப்பவுமே இருக்குது சாமியாருங்க மட்டும்தான். எத்தனை கேஸ் போடுங்க, சிச்சா மாதிரியே இருக்கிறானுங்க சார். அன்னைக்கு ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வரான், கேஸு சிரிச்சா மாதிரியே வரான். வந்துங்க ஜட்ஜை பார்த்து மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு. ஜட்ஜி கேஸ் கட்ட பார்த்துட்டு சொன்னார், சாமி உங்க மேல கேஸே அதுதான், மங்களம் உண்டாயிட்டாங்களான்னு. ஜாமீன் வாங்கிட்டு சென்று வருகிறேன்னு திருப்பி என் கைக்கு தூக்குறான். ஜட்ஜுக்கு முடியல, சாமி உங்களுக்கு தெரியாதது இல்லை, இந்த போலீஸ் ஸ்டேஷன் சுடுகாடு இங்கெல்லாம் போனால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், உங்களுக்கு தான் என்ன தெரில, 17 கேஸு வந்து போகிற இடம் தான். மகிழ்ச்சியாக இருங்க சார், மகிழ்ச்சியாக இருக்கணும் சார். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு பேங்க் உள்ள போங்களேன், 4 கவுண்டர் இருக்குது, சிரிச்சா மூஞ்சி ஒரு கிளர்க்கு இருக்கான்னு வச்சுங்களேன், எல்லா கிளைண்ட்டும் கஸ்டமர் அங்கே தான் போவான், சிரிச்ச மூஞ்சோடு இருக்கிறவங்ககிட்ட. ஏன்னா பார்த்தாலே பிடிக்குது. அவனே சொல்லுவான், நல்லவன் சார், சிரிச்ச மூஞ்சி. விசாரிச்சு பார்த்தா அவன் தான் பெரிய திருடனாக இருப்பான், அது வேற விஷயம். ஆனால் சிரிச்ச மூஞ்சி சார், உண்மையிலேயே சிரிக்கணும். நம்மளுக்கு அது வரவே மாட்டுது. சாதாரணமாக யாருமே சிரிக்க மாட்டோம், மகிழ்ச்சியாக இருக்கிறத வெளிக்காட்ட மாட்டோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு லிஃப்ட்டில் 4 பேர் இருக்கிற ஒரு லிஃப்ட் உள்ள ஏறுறோம், ஏற்கனவே 3 பேர் இருக்கான் உள்ள. அந்த 3 பேர் நம்மளை பார்ப்பான் பார்த்தீங்களா, பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி பார்ப்பான். வாடா, உன்னால தான் லிஃப்ட் இந்த ஃப்ளோரில் நின்றுதான். உள்ள நுழையிறானே, இவன் 3 பேரை பார்த்து சிரிப்பான் பார்த்தீங்களா, சிரிக்கவே மாட்டான். இவன் வந்து லிஃப்ட் ஓனர் மாதிரி உள்ளே போவான். சார், அது 4 பேர் நிற்கிற லிஃப்ட்டு சார், அந்த பயண தூரம் எவ்வளோ சார்?
மேக்ஸிமம் எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம். உள்ளே நுழையும் போது ஹலோ, அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே நவகிரகம் மாதிரி நிற்கிறான் சார். ஒருத்தன் வந்து லிஃப்ட்டுக்கு பின்னால் இருக்கிற பிளைவுட்டில் முட்டி நிற்பான். ஒருத்தன் அன்னைக்கு தான் ஷூ வாங்கின மாதிரி ஷூவையே பார்த்து நிற்பான். சில பேர் இந்த ராக்கெட் விடுற மாதிரி 1 2 3 பார்த்து நிற்பான். டே பேசுங்களேன்டா, ஒரு ஹலோ சொல்லுங்களேன், குட் மார்னிங் சொல்லுங்களேன். சார் குட் மார்னிங் சொல்கிறதுக்கு கூட காசு கேட்குறான் சார். இப்போ நமக்கே எவனாவது திடீர்னு குட் மார்னிங் சார்னா பயமாக இருக்குது, கடன் கட்டுருவானு. நான் வாக்கிங் போகும்போது எதிர்க்க ஒருத்தர் வருவார், சரி அவர் யாருன்னே தெரியாது, ஆனால் டெய்லி குட் மார்னிங் சொல்லுவார். ஸ்மைலிங் ஃபேஸ் அவர். குட் மார்னிங் சொல்லுவார், அவரும் குட் மார்னிங் சொல்லுவார். ஒரு நாள் அவர் எனக்கு சொல்ல மறந்துட்டாரா இல்லை வேற ஞாபகத்தில் இருந்தாரா சரி, குட் மார்னிங் சார்னு போய் நேர்ந்துட்டாரு. மாரட்சிச்சு எனக்கு, நம்மளை பற்றி எவனோ போட்டு கொடுத்துட்டானோ, டெய்லி குட் மார்னிங், டென்ஷனாக வரும். அந்த குணமே போயிடுச்சுங்க. சிரிச்சு சார் ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நகைச்சுவை உணர்வோடு இருந்தீங்கன்னா எதிரால சண்டையிலேயே நகைச்சுவை உணர்வு வந்துடும் சார். இருந்ததுன்னா தப்பிச்சிடலாம் சார். ஒரு பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, நிறைய செலவு பண்ணி. கல்யாணத்துக்கு அடுத்த நாள் மாப்பிள்ளை மறு விருந்துக்கு வந்துக்கிறான், வீட்டில் தான் இருக்கான். இந்த ஆள் வாசப்படியில் உட்காந்துக்கிறாரு. பிச்சைக்காரன் வந்தான், சாமி ஏதாவது நான் போடுங்கன்னா. இவர் சத்தமாக பிச்சைக்காரங்கிட்ட சொல்கிறாரு, இருந்ததெல்லாம் நேற்று தான் ஒருத்தனுக்கு போட்டேன்னு. மாப்பிள்ளை சிரிச்சிட்டான், அவ்வளோதான் சொல்கிறான். ஆனால் சொன்ன விதம் மாப்பிள்ளை சிரிச்சிட்டான். ஒரு ஆஃபீஸர் சார் ஒரே வருஷம் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்து 6 கோடி ரூபா ஊழல் மாட்டிக்கினாரு. கோர்ட்டுக்கு போயிட்டாரு, கூண்டில் நிற்கிறாரு. ஜட்ஜி அப்படி பார்த்துட்டு கேட்குறாரு, ஒரே வருஷத்தில் 6 கோடியா எப்படி அப்படின்னாரு. இவர், சார் நீங்கள் ஆச்சரியத்தில் கேட்குறீங்களா இல்லை ஆதங்கத்தில் கேட்குறீங்களான்னு. ஜட்ஜி சிரிச்சிட்டாரு. ஆக நகைச்சுவை சார், மகாத்மா காந்தியை எல்லாருமே சீரியஸ் மேன் நினைக்கிறோம், இல்லை, தலை சிறந்த நகைச்சுவையாளர். அவர் சொல்கிறாரு, நகைச்சுவை உணர்வு மட்டும் எனக்கு இல்லை என்றால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன்னு. அந்த அளவு இந்த நகரத்தாருக்கு மட்டும் இந்த ஒரு பெரிய சிறப்பு. உங்ககிட்டயே உங்களை பற்றி சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியாததில்லை. ஒன்று நாணயம். சார் சொன்னது தான், எந்த தொழில் செய்தாலும் நாணயம். பேச்சு மாறாத ஒரு தன்மை. இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுன்றது நகரத்தாரிடம் கிடையவே கிடையாது. அதனால தான் சொல்கிறது சாதாரணமாக எல்லாரும் சொல்லுவாங்க, செட்டியார்கிட்ட கேளு, செட்டியார் சொன்னால் சரியாக இருக்கும்னுவாங்க. செட்டியார் கேட்கும்போது சொல்லுவார், எதுக்கும் ஆட்சி கிட்ட கேளு, ஆட்சி சொன்னால் தான் சரியாக இருக்கும்னு. இந்த தமிழகத்திலேயே பார்த்தீங்கன்னா நகரத்தாருடைய சிறப்பு, தொழில் சிறப்பு என்ன தெரியுமா? வெறும் தொழிலும் லாபமும் மட்டும் இல்லை. எந்த ஊருக்கு போய் கால் பதிச்சாலும், அப்படித்தானே வந்தோம் பாண்டிய நாட்டிலிருந்து, எந்த ஊரில் கால் பதிச்சாலும் தொழில் செய்வார்கள், லாபம் ஈட்டுவார்கள், அறத்தை வளர்ப்பார்கள், கோயில் கட்டுவார்கள், குளத்தை வெட்டுவார்கள். இதுதான் தனி சிறப்பு சார். வியாபாரத்துக்குன்னே உருவான ஒரு இனம் சார். வியாபாரத்துக்குன்னே அழுகிற பொருளை அந்த காலத்திலிருந்து வியாபாரம் பண்ண மாட்டான். ஒன்லி ஹார்ஸ் ரைட், குதிரை தான். ஏன் வாங்கிறது? ராஜாக்கே கடன் கொடுத்தவங்க, ஆனால் வட்டிக்கு இல்லை. பண்பாடு எப்படிப்பட்ட பண்பாடு சார். ஒருத்தர் பேர் சொல்லும் போதே 11 இனிஷியல் சொல்றது இந்த இந்தியாவிலேயே யாருமே கிடையாது சார். காணாமானா வரவே வராது. காணாமானா 3 அழகப்பன்னு முடிப்பாங்க. இங்கே சொன்ன அந்த 5 பேர் ஒன்றும் இல்லை, வெறும் அழகப்பன்னால ஒரு 4 பேர் வந்து நிற்பாங்க, மிகப்பெண்ண ஒரு 4 பேர் வந்து நிற்பாங்க. ஆனால் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் இந்த தமிழகத்தில் அரச பரம்பரையை தவிர தன்னுடைய சொந்த வீட்டின் மேல் கலசம் கொடி வைத்துக்கொள்ள உரிமை பெற்ற ஒரே இனம் நகரத்தார் இனம் மட்டும்தான். இது எவ்வளவு பெரிய பெருமை சார், ரொம்ப பெரிய பெருமை. இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் நகரத்தார்னா ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள். நம்மளுடைய நகரத்தாருடைய தொழில், நம்ம என்ன செட்டிநாடுக்குள்ளே வரணும், பர்மா, மலேசியா, எத்தனை வெளிநாட்டில் போய் தங்கி இருந்து. நான் ஒன்று சொல்கிறேன், என்னுடைய தலைப்பில் வெற்றியாளர்களின் வெற்றிக்கு குடும்பம் ஆதி காலத்திலேருந்தே குடும்பம் தான்.
எங்கேயோ போய் பர்மாவில் உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு பணத்தை மட்டும்தான் செட்டியார் அனுப்புவார். அந்த கோட்டை மாதிரி இருக்கிற வீடுகளை கட்டினதெல்லாம் நம்ம ஆட்சிங்க மட்டும்தான் சார் கூட இருந்து. ஆட்சி இல்லைன்னா செட்டியார் இல்லை. ஆக கை கொடுக்கிற ஒரு பெரிய குடும்பத்தாருடைய ஆதரவு இல்லாமல் எந்த செட்டியாரும் மேலே வந்ததா சரித்திரமே கிடையாது. ஒன்றும் இல்லை, குடும்பத்தார் கை கொடுக்கணும்னா கூட இருந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க இல்லை, டிஸ்டர்ப் பண்ண வந்தாலே போதும், அதுவே போதும். செட்டியார் கிளம்புறாரு, ஒரு பிஸ்னஸ் மீட் இருக்கு அப்படின்றாரு, நானும் வருவேன். இவர் போகிற பிஸ்னஸ் மீட்டு வேற பிஸ்னஸ் மீட்டு எல்லாம் இருக்கும் இல்லை இல்லை, அங்கே லஞ்சு, நானும் வரேன். எந்த இடத்துக்கு போனோம் எந்த இடத்துக்கு போகக்கூடாது, ஆதரவு தரோம். அந்த ஆதரவு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வெற்றி கொடி நாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் தொழிலதிபர்களாக. சார் தர்மம் பண்ணும்போது பிரச்சனை சார், குடும்பம் ஒத்துக்கணும் சார் தர்மம் பண்ணுறதுக்கு. அது பெரிய பெரிய தவம். அது ஆட்சி மார்க்கம் செஞ்சதுதான் பெரிய உச்சம். இன்னைக்கும் வந்து காசியுடைய சரித்திரம் இன்னும் உங்களுக்கு தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் குடும்பம். ஏன் பணத்தை எடுத்து கொட்டுறீங்க, சும்மா ஒரு 4 ரூபா உண்டியில் போட்டு வந்தால் போதாதான்னு கேட்டாங்க வச்சுக்கலாம். இவர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, கல்லூரி கட்டுறாங்க, கட்டாதீங்கன்னு சொன்னால் மீற முடியுமா? அப்போ கட்டி இன்னைக்கு இப்போ பல்கலைக்கழகமும் ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்களும் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் குடும்பம் தான். அந்த செட்டியாருங்களாம் மறைஞ்சிட்டாங்க சார். அவருக்கு உறுதுணையாக இருந்த ஆட்சிமார்கள்லாம் மறைஞ்சிட்டாங்க சார். ஆனால் அவங்க பேர் இன்னைக்கும் வரலாறு தன்னிடம் குடித்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் குடும்பம் தான். மன்னருக்கு கடன் கொடுத்த பெருமை 13 தலைமுறை தெரியும் சார். இந்த தமிழகத்தில் வியாபாரம் பார்த்ததுலேயே சமூகத்தாருடைய இது மற்ற லெஜரே 200 வருஷம் லெஜர் வச்சிருப்பாங்களாம். இதெல்லாம் வந்து தொழிலதிபர்களாக மாறுகிற நம்ம நகரத்தாருடைய வெற்றி, அந்த வெற்றிக்கு துணையாக இருந்தது குடும்பம் தான். இன்னைய வரையும் எந்த அளவு இருக்கிறாங்க சார், ஒத்துமை இருக்கணும். நகரத்தார் அதாவது நகரத்தாருடைய தனிச்சிறப்பு வியாபாரம் கூட பாருங்க. முதல் வியாபாரம் நம்ம கடை கொடுக்கறது வட்டிக்கு, அப்புறம் மாறிக்கிட்டே இருந்தது. வியாபாரத்தை விஸ்தரம் பண்ணாங்க. தங்களுடைய இந்த 2 டீமும் பேசுச்சுல்ல, எனக்கு தெரிஞ்சு பிகினிங் வந்து குடும்ப தொழில் மட்டும்தான் இல்லை. இப்போதான் புது கான்செப்ட் வருது வியாபாரத்தில். அப்போ வந்து நம்ம தொழில் குலத்தொழில்னு ஒன்று இருந்தது. அதுலேயே வாழ்க்கையை பற்றி சரியான புரிதல் வைத்திருந்தவர்கள் நகரத்தார். அதாவது வாழ்க்கைன்றது நமக்கு அமையாது, நாம் நினைச்சபடி அமையாது இல்லை, அப்படிதான் சார். வாழ்க்கை என்பது நம்ம நினைச்சபடி வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா போர் அடிக்கும் இல்லை. 200 வருஷம் இருக்கும் வச்சுக்கோங்களேன். நம்ம பக்கத்து வீட்டுக்காரனும் 200 வருஷம் தான் வச்சுக்கோங்க, ஒய்ஃபும் 200 வருஷம் தான் வச்சுக்கோங்க. வாழ்க்கையா சார் அது? நம்ம நினைச்ச மாதிரி தொழில், நம்ம நினைச்ச மாதிரி படிப்பு, நம்ம நினைச்ச மாதிரி மனைவி கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கை நம்ம அமைச்சுக்கணும். அதுதான் மனுஷன். நான் இந்த ஜாதக பரிவர்த்தனைன்னு இருக்குல்ல, அதில் நம்ம கல்யாணம் பண்ணுறோம்ல, போய்ங்க ஒரு 5,000 ரூபாய் கட்டிட்டு 50 ஜாதகம் எடுத்துன்னு வரோம். நம்ம நட்சத்திரம் கூட எது பொருந்துதுன்னு பார்க்குறோம். ஒரு 5 பேருக்கு ஃபோட்டோ பார்க்குறோம், 5ல் 1 சுமாராகுது, ஒத்துக்கிறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிச்சயதார்த்தம் ஆகிட்ட அடுத்த நாளுங்க நல்ல நல்ல ஜாதகம்லாம் வரும். எனக்கு வந்தது அந்த மாதிரி. நிச்சயதார்த்தம் அடுத்த நாள் பொண்ணுக்கு வீடு வைக்கிறேன், மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன். எங்கள் அப்பா கிட்ட கூட கேட்டேன், அவர் சொன்னார் கதம் கதம். அதை விட சிரிப்பு, நீங்கள் இந்த கல்யாண மாலை பார்த்தீங்கன்னா தெரியும். பொண்ணு கேட்குறவன் சிரிப்பார்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு பெண் எப்படி வேணும் அவன் சொல்கிறான், சார் அழகா படித்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரித்து அடக்கமான ஒன்று பொண்ணு. டாய்
இந்த காம்போல அடக்கம் வராது. அலைச்சலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. படிச்சிருக்கலவா, கை நிறைய சம்பாதிக்கலவா, அழகாவும் இருக்கலவா, அடக்கமாவும் இருக்கல, எவரா இருக்கும் சார்? நம்ம நினைக்குது ஒண்ணு சார். இல்ல இப்ப நம்ம கூட தமன்னா மாதிரி வேணும்னு நினைச்சோம், கோவை சரளா மாதிரி தான் கிடைக்கும். இல்ல பெண்களுக்கும் அப்படிதான் சார். அஜய் விஜய், அஜித் விஜய் மாதிரி நினைப்பாங்க, நாகேஷ் மாதிரி நம்ம மாட்டுவோம். ஒன்றும் பண்ண முடியாது சார். வாழ்க்கை அமையாது, நம்ம தான் அமைச்சுக்கணும். அந்த மாதிரி அமைச்சு வெற்றி பெற்றவர்கள் நகரத்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க போனாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுப்பாங்க. எந்த பிசினஸ் நிக்கணும் அவங்களுக்கு தெரியும். அதை குலத்தொழில இருந்து இல்லை, எந்த பிசினஸ் நிக்கணும் தெரிஞ்சு அதுல வெற்றி அடைவாங்க. நம்ம அமைச்சுக்கணும் சார். ஒன்று உட்காடுறோம் சார், பந்தியில் உட்காடுறோம், பிரியாணி போடுறாங்க, பிரியாணி போட்டுக்கிட்டே வராங்க. நம்ம இலையில வரும்போது பார்த்தா ஒரு பீஸ் கூட இல்லை. அது பேர் பிரியாணியா? ஒரு பீஸ் கூட இல்லை. பக்கத்து இலையில பார்க்கலாம், அவனுக்கு 2 பீஸு. சில பேருக்கு அந்த பிரியாணியில் பீஸ் இல்லைன்னா அப்படியே ஹார்ட் அட்டாக் வரும். அவன் வாழ்க்கையில் பிரியாணியே பார்க்காத மாதிரி அவனு பார்த்துட்டு இப்படி அந்த சர்வரையே பார்த்து நிற்பான். வாழ்க்கை கூட பிரியாணி மாதிரி தான் சார். சில வாட்டி பீஸ் வரும், சில வாட்டி வராது. அதனால் விட்டுறக்கூடாது. இந்த பக்கத்தில் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், பார்த்துக்கிறீங்களா? உங்களுக்கு பீஸே இல்லை இன்னும். இவன் என் ராசி அப்படி சார். எங்கள் அம்மாவுக்கு நான் 7வது பிள்ளை, முதல் பிள்ளையா இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா? டை அப்போவும் நீ பிரியாணிக்காக உட்காந்துக்கு போகிற பீஸுக்கு சார். அப்படி பண்ணக்கூடாது. உடனே இதில் என்ன இருக்கு? வாழ்க்கை நம்ம அமைச்சிக்கணும். டக்குன்னு அந்த சர்வரை, தம்பி தலை பஸ் என்ன ஜி வாங்க ஜி. நீங்கள் நினைக்கிறீங்க சர்வர் போய் பாஸு தலை இதெல்லாம் சொல்லலாமான்னு. சொல்லலாம், தப்பில்லை. நமக்கு தேவை பீஸு. கூப்பிட்டு என்ன மறந்துட்டீங்க அப்படின்னோம், 5 பீஸ் வச்சுட்டு போவோம். எப்பவுமே எதிலுமே வெற்றி காண வேண்டும் என்றால் குடும்பம் இருக்கணும் சார். என்னோட வெற்றின்னு பார்த்துக்கலாமா? நம்ம பிஸ்னஸ் கிடையாது, எனக்கு தொழில் பேச்சு. இந்த அளவுக்கு என்னுடைய வெற்றிக்கு காரணம்னு வச்சுக்கலாம் என்னோட குடும்பம். ஏன்னா இல்லைன்னா வெளியே போக முடியாதுங்க. ஒரு பண்டிகைக்கு இருக்க மாட்டோம் நாங்கள். ஒரு சொந்தக்கார கல்யாணம் அன்றைக்கி தான் நம்மளுக்கு பட்டிமன்றம் இருக்கும், தனிப்பேச்சு இருக்கும், வெளிநாட்டுக்கு போவோம், வீட்டில் சரியாக இருக்க மாட்டோம். ராத்திரி பகல் எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வர்றதே புது துணி எடுத்து பொட்டியில் வச்சு பழைய துணியை துவைக்க போடுறதுக்கு தான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான். ஆனால் அவங்க கொடுக்குற ஆதரவு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா மனைவியை கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. என்னை பார்க்குற எல்லாரும் அதான் பேசுவாங்க, எப்படி சார் ஒய்ஃபை கிண்டல் பண்ணிட்டு தைரியமாக வீட்டுக்கு போகிறீங்கன்னு. அவனுக்கு தெரியாது, போய் பொத்துன்னு விழுவேன்னு சார். எப்பவுமே மனைவி விடுங்க, மாமனார் மாமியார் பாவம் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, குடும்பம் என்பது கூட இல்லைன்னா எதையுமே நீங்கள் சாதிக்க முடியாது. நான் குடும்பம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றுவேன். தொழிலையே ஒரு பிரச்சனை, பண பிரச்சனைன்னு வைங்க. இப்போ தானே லோனுங்கன்னெல்லாம் வருது பேங்க்கு, இல்லை பேங்க்கெல்லாம் இல்லாத போது தொழிலில் பிரச்சனை. ஆட்சிமார்கள் தங்கள் நகைகளை கொடுத்து தொழிலுக்கு உதவவில்லை என்றால் இந்த தொழிலை நீங்கள் வெற்றி அடைய முடியாது. அன்னைக்கே இருந்தாங்க, இன்னைக்கே இருந்தாங்க, அப்படிதான். வீட்டில் குடும்பம் ஒத்துழைக்கணும் சார். அந்த ஒத்துழைப்பு இருந்ததனால்தான் இவ்வளவு அளவுக்கு வெற்றியாக. வெளியில் இருக்கிறோம் சார், வெளியில் இருக்கிறவனுக்குலாம் மனிதநேயமே கிடையாது. ஒன்று பாருங்க, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து பொறாமப்படுவான். நீங்கள் நசிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களை கிண்டல் பண்ணுவான். இல்லை அட பசின்னு கேட்குறவனுக்கு எடுத்து டக்குன்னு கொடுக்குறவன் இல்லை சார். பிச்சைக்காரங்கிட்ட பேச்சு போட்டி நடத்துகிறான் சார். நல்லா தானே இருக்க, உழைச்சி சாப்பிட்றது தானே. அவனே மானத்தை விட்டு உங்கள்கிட்ட பிச்சை கேட்குறான். இருந்தால் போடு, இல்லை விடு. உழைச்சி சாப்பிடக்கூடாதா அப்படின்றான். அன்றைக்கி பார்க்குற ஒரு தொழில் நோய்க்காரு பிச்சை கேட்குறாரு. ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆக வேண்டியது தானே, பிச்சை எடுக்கிற. அவன் சொன்னான், அங்கே போய் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இஷ்டம் இருந்தால் போடு, இல்லை விடுன்னு. எல்லாமே எல்லாமே மனித நேயமே இல்லாத ஒரு ஊரில் இருக்கிறோம். குடும்பத்தின் வெற்றிக்கு காரணம் என்பது, குடும்பத்தின் வெற்றிக்கு காரணம் நீங்கள் ஒத்துமையாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது, குடும்ப தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை நோக்கி போகிறது சார். இது
தொழிலதிபர்களுக்கு மட்டும் இல்லை, பப்ளிக் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான். தொழில் செய்பவர்கள் இன்க்ளூடிங் நம்ம எவ்வளோ திட்டினாலும் அரசியல்வாதிகள் அவங்களும் அப்படி தான், வெளியிலேயே இருப்பாங்க இல்லை. மற்ற திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, தொழில் புரிவோர் எல்லாருமே அப்படி தான். அந்த குடும்பம் கூட இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வெளியில் இருக்கிறவன் நம்மளை 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டான். ஒரு நீங்கள் ஒரு பெரிய மேலதிகாரிகிட்ட திட்டு வாங்கிட்டு வந்து, சார் நான் கம்பெனியில் வேலை செய்யும்போது சார் ஜிஎம் பயங்கரமாக திட்டாரு. வரேன் வீட்டுக்கு, அம்மா பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு முகம் சரியில்லைன்னு. அம்மா இல்லை, அம்மா சொன்னாங்க, என்னடா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, இது ஜிஎம் திட்டான். அம்மா படிக்காதவங்க, ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, திட்டினா என்னடா வேலை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வர்றதானே அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச தீர்வு அது இல்லை. நான் சொன்னேன், எழுதி கொடுத்துட்டு அடுத்த மாதம் எங்கள் அம்மாவும் நானும் பேசுனதா வழக்கம் போல் என் ஒய்ஃபு கேட்டாங்க, என்ன உங்கள் அம்மாகிட்ட பேசுனீங்க? நாங்கள் இல்லை ஜிஎம் திட்டாரு. அதான், ஆமாம் உங்கள் வீரம்லாம் என்கிட்ட தான், உங்கள் ஜிஎம் கிட்ட இல்லை, அதுக்காக அவனை அடிக்கவா முடியும்? அவங்களுடைய சமாதானம் அவ்வளோதான். எங்கள் அப்பா சார் ரிட்டையர்டு, அவர் என்னை கூப்பிட்டு அப்படின்னாரு. என்னென்ன என்ன இல்லை ஜிஎம் தான், சரி திட்டினா அதேண்டா வீட்டில் வந்து சொல்கிற அப்படின்னாரு. என்னப்பா? ஆமாம், டேய் உனக்கு கொடுக்குற சம்பளம் ஜிஎம் திட்டுறதுக்கு சேர்த்து தான். உங்கள் ஜிஎம்மாவது பரவாயில்ல, இங்கிலீஷில் திட்டிடுவான். எனக்கு ஒருத்தன் தான் தமிழில் பச்சை பச்சையாக பேசுவாங்க, எல்லாம் தொடச்சி போட்டு வீட்டுக்கு வரணும். சார் அதுதான் ஆதரவு, ஒரு குடும்பம் கொடுக்குற ஆதரவு அதுதான். நம்ம பண்ணுற தொழிலில் ஏதாவது சறுக்கல் ஏற்பட்டால் கவலைப்படாதீங்க, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லுகிற குடும்பம் இருக்கிற வரை நீங்கள் வெற்றியாளர்கள் மட்டும்தான். வெற்றியாளர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அதுதான் நடந்திருக்கு. வெற்றியாளர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அதுதான் நடந்திருக்கு, அதான் உண்மை. எந்த பெரிய தொழில் செய்தாலும் சரி, குடும்பத்தில் சண்டை இருந்ததுனாலே தொழில் பண்ண முடியாது சார். இப்போ நம்ம காலையில் 6 மணிக்கு ஏர்போர்ட்டில் போய் ஒருத்தரை ரிசீவ் பண்ணாங்க, நம்ம 5 மணிக்கு எழுந்துக்கணும் இல்லை, அவனால் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு நினச்சின்னு இருக்கோம். நம்ம ஒய்ஃபு கிட்ட சொல்கிறோம் 5 மணிக்கு அலாரம் வச்சு என்னை எழுப்புன்னு, உடனே ஏன் 5 மணிக்கு எழுந்து கோட்டையில் போய் கொடியேற்ற போகிறீங்களா? கொடியேற்ற வந்து 5 மணிக்கு எழுந்துப்பானா? வேறு வேலை இல்லையா? நீங்களே அலாரம் வச்சு இந்த சண்டை ஆரம்பிச்சிங்க, நைட்டு ஃபுல்லாக சண்டை போட்டு அலாரம் வைக்காமலே 5 மணி ஆயிடுச்சு. விளங்குமா அந்த குடும்பம்? எல்லாமே குடும்பத்தில். அதுவும் இல்லாமல் இந்த சண்டைன்னு வந்ததுன்னா அது வேறு விஷயம் சார். பெண்கள்கிட்ட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது, சரியா? அது இல்லாமல் நம்மளுக்கு சண்டை போட தெரியாது இல்லை, உண்மையிலே தான். நிறைய குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன், சண்டை ஆரம்பிக்கும் போதே அந்த ஆள் கேட்கும், லாஸ்ட்டாக நீ என்ன சொல்கிற அப்படின்னா, டே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைடா. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, சாதாரண டைமில் நல்லா பேசுவாங்க, சண்டையில் ரொம்ப நல்லா பேசுவாங்க. கிமு கிபி அன்றைக்கி கூட நீங்கள் என்னை திட்டினீங்களே, ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பக்குன்னு இருக்கும். டெய்லி தான் திட்டுறோம், இப்போல்லாம் மைண்டு வயசு வெளில கேட்குதாரு. அப்படி தான் சார், எல்லாமே அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் சார். இந்த நான் சொல்லுவேன், இந்த 2 வீலர் ஓட்டுறவனுக்கு, நீங்கள் உங்களை எத்தனை பேர் 2 வீலர் ஓட்டுறீங்கன்னு தெரியல, 2 வீலர் ஓட்டுறவங்களுக்கு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? ஹெல்மெட் போடுறது. எல்லா பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். அதுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கணும். ஹெல்மெட்டுங்க ரொம்ப கஷ்டம், 7 கிலோ இருக்குது, தலையே 3 கிலோ தான். அதுவும் இல்லாமல் மாட்டிக்கணும் வச்சிங்களேன், சைடில் வர்றதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த சும்மாங்க இந்த ஸ்கூட்ரு 2 வீலரில் இருக்கிற இந்த மிரர்லாம் இல்லை, சும்மா காரு மாதிரி இல்லை. அது நம்ம நிற்க வைக்கும் போது எவனாவது அதை ஆட்டி விட்டு போயிருப்பான், பின்னால் பார்க்கலான்னு பார்த்தாக்கா அது ஆடிக்கினே இருக்கும். திடீர்னு பார்த்தா புஷ்ஷுன்னு லாரி போகும், டென்ஷன் ஆகும். ஹெல்மெட்டு போடுறது ரொம்ப கஷ்டம், ஓட்டுறவனுக்கு தான் தெரியும். ஆனால் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, அதை பிரச்சனைன்னு பார்க்கக்கூடாது, அதில் என்ன நன்மைன்னு பார்க்கணும். அதான் வளர்ச்சி. என்ன ரொம்ப நல்லது. பின்னால் உட்காந்து உங்கள் அப்பா சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் தங்கச்சி சரியில்லை, தோண ஒன்றும் கேட்காது. ஹெல்மெட் போட்டோம், கவர்மெண்ட் ஹெல்மெட் போட சொல்லிச்சா, ஹைகோர்ட் என்ன பண்ணான், அவன் இன்னும் ஒரு படி மேலே போனான், பின்னால் உட்காரவங்களும் ஹெல்மெட் போடணும்.
நான் கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்துட்டேன். அப்பவும் அந்த விண்ஷீல்டை தூக்கிட்டு கத்திக்கிட்டே வருது. சார் இப்போ ஹெல்மெட் போடுறது பிரச்சனை. இப்போ போட ஆரம்பித்த உடனே அதில் ஒரு நன்மை அதில் கண்டுபிடிச்சிட்டோம். இல்லை என்ன பிரச்சனைனா, ஈரோட்டில் ஒரே கலர் பைக், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நடந்தது உண்மையிலேயே, கற்பனை இல்லை, உண்மையிலே நடந்தது. ஒரே கலர் பைக்கு, 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இறங்கி பெட்ரோல் போடுறான். திரும்பி வரும்போது ஒரு ஒய்ஃபு இன்னொருத்த மோட்டர் பைக்கில் ஏறிடுச்சு. நடந்தது. இப்போ தெரியுதா ஒய்ஃபெல்லாம் நம்மளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? ஸ்கூட்டர் கலர் பார்த்து ஏறிட்டு போயினுக்கிறான். திடீர்னு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்குது, என்னங்க இந்த ரூட்டில் போகிறீங்கன்னு. குரல் நல்லா இருக்குது, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பினான். மூஞ்சி நல்லா இருக்குது, நம்ம ஸ்கூட்டரில் இறங்கிடுச்சு. கட்சியில் இவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து நடு ரோட்டில் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு வீட்டுக்கு போயிட்டானுங்க. இது பிரச்சனை. ஆனால் இப்போவும் நான் என் ஹெல்மெட் பின்னால் A4 சைஸில் என் போட்டவே ஒட்டி வச்சுக்கிறேன். எதுக்கு பிரச்சனை சார்? எந்த பிரச்சனை வரங்க, வாழ்க்கைன்னா பிரச்சனை வரும். இந்த பஸ்ஸில் ஏறுறதுல நீங்கள் இந்த NCC குரூப்பில் எத்தனை பேர் பஸ்ஸில் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நானும் பஸ்ஸில் போவேன், வீட்டோட போனால் இன்னும் போவேன். அது என்னமோ தெரியலங்க, சிட்டி உள்ள டிராஃபிக்கில் பஸ்ஸில் போகிறது நரகம். நானும் என் ஒய்ஃபும் ஏறுறோம், பார்க்குறேன் ஃபுல்லாக இருக்குது. அது என்னவோ தெரியல, பஸ்ஸில் ஏறினா லேடிஸ்க்கு மட்டும் சீட்டு கிடச்சிடும் தெரியுமா, நம்மளுக்கு கிடைக்காது. தள்ளி 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 அந்த முன்னால் என்ஜின் இருக்குதுல்ல, அது பக்கத்தில் போய் நின்று காலெல்லாம் சூடாக இருக்கும். என் ஹைட்டுக்கு பின்னால் இருக்கிற எவனும் தெரியாது. எனக்கு என்னென்னா ஒய்ஃபு கரெக்டான ஸ்டாப்பிங்கில் இறங்கணும். மிஸ் ஆகிடுச்சுன்னா காலி, டைட்டாக இருக்குது கூட்டம். நான் அதையே பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டு வரேன், சரியாக இறங்கணும் சரியாக இறங்கணும்னு. ஸ்டாப்பிங் வந்து இறங்குறேன், பின்னால் பார்க்குறேன் காணும் ஆள். பஸ்ஸு போயிடுச்சுன்னா பின்னால் ஓடணுங்க. நம்ம ஆட்டோ வராது, கஷ்டப்பட்டு பஸ்ஸில் வந்துருக்கோம். ஒருத்தருக்கு தானே டிக்கெட்டு, ஒய்ஃபுக்கு இல்லை வேற. கட்சியில் பார்த்தா காணும். சரி வேறு வழியில் வெக்கத்தை விட்டு கூச்சத்தை விட்டு என்ன பண்ணால் பரிமளம்னு கத்துனேன். திடீர்னு என்னாங்கன்னு ஒரு குரல் வந்தது. பார்த்தா பஸ்ஸில் இருக்கிற வேற பரிமளம். அது எட்டி பார்க்குது என்னாங்கன்னு. ஆக்சுவலாக நம்ம பரிமளத்தை விட இது பெட்டராக இருந்தது. அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல. கட்சியில் நம்ம பரிமளம் இறங்குச்சு. இல்லைண்ணா தூங்கிட்டேங்க, 3 ஸ்டாப்பிங்க தூங்கிட்டேன். அது எப்படி 3 ஸ்டாப்பிங்கில் தூக்கம் வரும்? நல்ல மனசு தூங்கிட்டேன். உங்களை மாதிரி ஓர வஞ்சனை ஆனது பிரச்சனை வரும் சார். எதுவாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஒத்துமை இருக்கணும். ஒத்துமை இருக்கிற வீடு தான் உருப்படும், குடும்பம் விருத்தியாகும். குலத்தொழில்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரே வீட்டில் 3 அண்ணன் தம்பி வச்சுங்க. இந்த பேசும்போது சொன்னாங்க வாரிசு பற்றி, அந்த மாதிரி ஆகலாம், அந்த மாதிரி ஆகலாம். இந்த மாதிரி ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எதுனா, நம்முடைய குலத்தொழிலை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது நம்முடைய மகன்களுக்கு திருமணம் செய்து மருமகள்னு யாராவது வந்து குடும்பம் பெருசாகும் போது பிரச்சனை வரும். அப்பவும் குடும்பம் ஒன்றா இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை அச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த குடும்பமும் கிடையாது. அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அந்த தொழிலை, அந்த வெற்றி தான் குடும்பத்துடைய ஆணிவேர். அந்த மாதிரி இருக்கணும் சார். அடுத்த மாதம் கிருஷ்ண ஜெயந்தி நடந்தாலே எனக்கு ஜுரம் வரும். ஒத்துமை இல்லைங்க, கஷ்டம். கிருஷ்ண ஜெயந்திக்கு போன 2 கிருஷ்ண ஜெயந்தி முன்னால் கொரோனாக்கு அடுத்த கிருஷ்ண ஜெயந்தி வீட்டில் கும்பிட்டோம். நான் சும்மா இல்லாமல் ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சம் பலகாரம்லாம் எடுத்து போயிட்டு அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரலாம், ஆசீர்வாதம் வாங்கின்னு வரலான்னு. டென்ஷன் ஆகிட்டா. எதுக்கு வேணாம், இல்லை பலகாரம் பண்ணிக்கிறமே எடுத்து போய் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கின்னு வரலாம் வேணாம். சார் வர வழியெல்லாம் கிருஷ்ணரை திட்டின்னு வரா சார். ஏன்னா அவர் பிறந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையான. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கிறது தான். பலகாரம் கொடுக்குறது என்ன, தனியாக போனால் போயிடுவேன். ஆசீர்வாதம் வாங்கினது போனோம். போய் ஆசீர்வாதம், எங்கள் அப்பா நல்லா இருமான்ட்டார், நல்ல மனுஷன், அது மட்டும் தான் சொல்லுவார் எப்பவுமே. எங்கள் அம்மா நல்லா இருமானா ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு. இடுப்பில் கை வச்சுன்னு ஈஸ்வரலட்சுமி மாதிரி, மாமியாரும் ஒரு அம்மா மாதிரி தான். ஏந்திரு பையனு ஏந்தா என்னை பார்த்தா. நான் அப்படி சார், எங்கள் அம்மா உடனே சீடை ஒன்று எடுத்து வேலை போட்டாங்க சார்.
என்ன படிச்சுக்கிற நீ, சீடை செய்ய தெரியலையேன்னு. அவனா சீடை செய்யறதுக்கு படிச்சிருக்கா? இல்லை சிலபஸில் அது இருக்கா? ஏதாவது வம்பு வளர்க்கணும். இவன் உடனே என்னை உக்கிரமா பார்க்குறா. நான் அப்போ தான் செத்து போனேன், எங்கள் தாத்தா போட்டா ஆயா போட்டா எல்லாத்தையும். அடுத்து எங்கள் அம்மா, அந்த காலத்தில் நான் சீடை செய்வேன் பார்த்தேன்னா அவ்வளோ வாயில் நுழைஞ்சா வாயில் போட்டாலே கரையும். நான் எங்கள் அப்பாவை பார்த்தேன், ஏன்னா எங்கள் அம்மா எந்த காலத்துலையும் நல்லா செஞ்சதில்லை. எங்கள் அப்பாவை பார்த்தேன், அவர் இப்போ தாத்தா படம்லாம் பார்த்துன்னு. பொய். ஒரு பெரிய உண்மை என்னன்னா, நிறைய லேடிஸ்க்கு சீடை செய்ய வராது. ஆனால் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க சார், அது பிடிக்கும் எனக்கு ரொம்ப. தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு, நெருப்பு சரியில்லை, அடுப்பு சரியில்லை, கேஸு, பருப்பில் ஏதோ ப்ராப்ளம், அதை சீடை செய்ய தெரியல. அதான் உண்மை. எதுவுமே எந்த விஷயமா இருந்தாலும் எந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதோ அந்த குடும்பம் வெற்றி பெறும். பிரச்சனைகள் வரும், அவ்வளோதான். நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். இன்னொன்று, முதல்ல பிரச்சனை வந்த உடனே நம்ம சைடில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துக்கணும். சும்மா வெளியிலேருந்து சில நிறைய எங்கள் MBAல சொல்லிக் கொடுப்பாங்க. என்னென்னா, உனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது ஜஸ்ட் லீவ் இட். என்ன அது உன் ப்ராப்ளமாக பார்க்காத. ஏன்னா நம்மளே பார்த்துக்கிறீங்களா, இன்னொருத்தருக்கு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக அறிவுரை சொல்லுவோம் தெரியுமா. உண்மையிலேயே நம்மளுக்கு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் டென்ஷன் ஆகிடும். அதனால் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை ஓரம் வச்சுட்டு யார் ப்ராப்ளமோ சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணினா தான் வெற்றி அடையணும்னா. எல்லா தொழிலதிபர்களுக்கும் அதுதான் உண்மை. அப்படி தானே சார்? நமக்கு அது பெரிய பிரச்சனை சார். இந்த டேவிட் சர்ச்சுக்கு போகிறான், ஃபாதர் பார்க்குறாரு. டேவிட், எஸ் ஃபாதர், ஏன் ஒரு மாதிரி இருக்க சன்? 5 வருஷம் முன்னால் நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். எஸ் ஃபாதர். என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை ஃபாதர், 5 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. ஓ, கவலைப்படாத சன், வேளாங்கண்ணிக்கு போய் மெழுகுவத்தி ஏற்று நான் உனக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னாரு. வந்துட்டான். அதுக்கப்புறம் அவனை ஃபாதர் சர்ச்சில் பார்க்கல. திடீர்னு இன்னொரு 5 வருஷம் கழிச்சுது, அதே டேவிட் வரான். ஆனால் மூஞ்சி அதே சோகமாக இருக்குது. ஃபாதருக்கே சந்தேகமாயிடுச்சு. கூப்பிட்டாரு. டேவிட், என்ன தம்பியாச்சு? இல்லை 5 வருஷமாக காணோம், நீ ஏதோ குழந்தை இல்லை, குழந்தை பிறக்கலையா என்ன? அதையும் கேட்குறீங்க ஃபாதர். நீங்கள் உங்களை பார்த்த அந்த வருஷத்துலேயே ரெட்டை குழந்தை பிறந்தது. அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது. அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது. போன வருஷம்தான் ஒரு குழந்தை பிறந்தது. இப்போ 8 மாதம். அவருக்கு ஃபாதருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. அப்படியே உத்து பார்த்தாரு. இவன் சொல்கிறான், சார் இந்தாங்க ஃபாதர் வேளாங்கண்ணிக்கு டிக்கெட்டு, நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவத்தி இன்னும் நல்லா பிரகாசமாக எரியுது, அவிச்சிட்டு வந்துருக்கான்னா. டேய், பிரச்சனை மெழுகுவத்தி ஏற்றுறது இல்லையா, உங்ககிட்ட இருக்குது, அது தெரியல சார். நகரத்தாருடைய வெற்றிக்கு என்ன பெரிய காரணம் தெரியுமா? காலத்துக்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றுகிறது, தொழிலை மாற்றி வெற்றி பெறுகிறது தான் உண்மையான வெற்றி. அதுக்கு குடும்பம் உடன் இருக்கிறது. நிறைய பேருடைய பிரச்சனைன்னா மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவம் இருக்கிறது, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய மாறிடு. வெளிதானே ஆச்சுங்க. இன்னைக்கு நிறைய மாற்றம் வருது. அந்த மாற்றத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் மாறணும். அந்த மாறலைன்னா ரொம்ப கஷ்டம். எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ நான் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ நினைக்கிறேன், மலேசியா போயிருந்தேன். நம்முடைய நகரத்தாரோட விழாக்கு போயிருந்தேன். அங்கேயும் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தாங்க. என்னென்னா, நம்முடைய இளைய தலைமுறைகள் இந்த சமூகம்தான் ஆரம்ப காலத்திலேருந்து எம்ப்ளாயராகவே இருந்த சமூகம். நாம் நிறைய பேருக்கு வேலை கொடுத்தோம், சம்பளம் கொடுத்தோம், தொழில் செஞ்சு. இப்போது நம்முடைய குழந்தைகள் எம்ப்ளாயாக மாறிட்டு இருக்காங்க. இந்த எம்என்சி வந்தோடனே எம்ப்ளாயாக மாறிட்டாங்க. எம்ப்ளாயாக மாறி அதில் சுகம் கண்டுட்டாங்கன்னா தொழிலுக்கு வர மாட்டாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த குடும்ப அங்கத்தினர் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? தங்களுடைய குழந்தைகளுக்கு நீ பிஇ படி, பிடெக் படி, எது வேணா படி, குடும்ப தொழில்னு ஒன்று இருக்குது, அதை பண்ண. அதனால தானே சார் நம்ம பேர் போட்டு அன்சன்ஸ்ன்னு ஆரம்பிக்கிறோம் இல்லை? ஆக குடும்பத்தினுடைய பங்களிப்பு இருந்ததுனால் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெறுவதனால் குடும்பம் பின்னால் இருக்கிறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸும் அதே மாதிரி தொழிலை, நம்முடைய
ஆதி காலத்திலேருந்து தொழில் தான் நம்மளுடைய இலக்கம். இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி தொழில். ஒன்றும் இல்லைங்க, குடும்பத்தில் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை வரும். ஆனால் நம்முடைய குடும்ப அங்கத்தினர் உடன் இருப்பதனால்தான் நாம் வெற்றி அடைய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தினர்களும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூடவே இருக்கிற ஒரு பலத்தை கொடுத்தால் வெற்றியாளர்களாக சமூகத்தில் மாறுவார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.